மாறாத நல்ல கிருபை உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உதவி செய்த கிருபை. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது. கிருபையா என்னை நடத்துகின்றது. சோதரானோடு நல்ல நோக்கமே சொல்லுகிறோம். இந்த வேளாண்டோடு நாவில் கட்டளையிடுங்க. இந்த வார்த்தையை நாங்கள் அதற்கு கேட்கவும் அதுபடி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளுவோம். திரும்ப பாராட்டுங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் பிரசர் சக்தி மகிமை இருப்பதாக இதே எல்லா நடத்துகிறோம். காரியங்களே வாய்ப்பு செய்யுங்க. கூட நடத்துங்க. பெரிய துறை காரியம் செய்யுங்க. ஏசு நல்ல பிதாவே ஆமே ஆமே. நம்ம ஒரு வேத வாக்கியங்களை நம்ம வாசிக்க கேட்போம். வேத பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம். முன்னாடி வாங்க. எசேக்கியேல் 47 1 முதல் 12 வரை. ஆமென். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசல் படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீர் கடக்க பண்ணினார். தண்ணீர் பன்னுகால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் நடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீர்ச்சாழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து
வருகையில் இதோ நதி ஓரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்படும், பிழைக்கும். அப்பொழுது எங்கே துவக்கி ஏனெக்லாம் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாய் இருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமாய் இருக்கும். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். நதி ஓரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் மாணவைகள். ஆமென். நம்ம இந்த பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம் இல்லையா? எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? சில காரியங்கள் என்ன வாசிச்சீங்கன்னு புரிஞ்சுதா? ஏதோ வாசிட்டாங்களே அப்படின்றது தான். சரி சொல்லுவாங்க. மெயினாக தண்ணீரை குறித்து, நதியை குறித்து பேசப்படுகிறது இல்லையா? கடந்த வாரத்தில் ஆவியாளரின் சின்னம், அதாவது சிறப்பான அடையாளங்கள் குறித்து பார்க்க ஆரம்பித்தோம். அதில் முக்கியமாக காற்றையும் சுவாசத்தையும் குறித்து, மூச்சு சுவாசத்தை குறித்து என்ன பண்ணோம்? கடந்த வாரத்தில் பார்த்தோமா இல்லையா? அது காற்றானது நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நம்ம சுவாசிக்கிற காற்று நமக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. சுவாசம் நம்முடைய மூச்சு விடுகிற சுவாசங்கள் அது ஒரு மனிதனை ஜீவனை கொடுக்கிறதா இருக்குது. அந்த மூச்சு சுவாசம் நின்றுச்சுன்னா ஜீவனே போயிடும். இப்போ அது இல்லாமல் நம்ம வாழ முடியாது. காற்று இல்லாமல் வாழ முடியாது, நம்ம சுவாசிக்காமலும் வாழ முடியாது. அதே போல் இன்றைக்கு நான் கடந்த வாரத்திலே சொன்னேன், ஆயத்தமாக வாங்க. நான் யாருமே வந்தவங்களும் நிறைய பேர் தான் வந்து ஒரு வாரம் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கன்றாங்க. ஃபஸ்ட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி விசாரிச்சு அதான் சொல்கிறாங்க. ஸோ பரவாயில்லை, வந்தவர்கள் பாக்கியசாலிகள். இல்லையா? இன்றைக்கு நம்ம தண்ணீரை குறித்தும் எண்ணெயை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம வாசித்து கேட்டபடியாக தண்ணீரை குறித்து நம்ம பார்க்கலாம். தண்ணீரை குறித்து நம்ம இப்போ வாசித்த காரியங்களில் கொஞ்சம் அவர் என்னை ஆலய வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசப்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடிய இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அதோட முகப்புனா அதோட ஃபேஸிங். ஆலயம் எதை நோக்கி இருந்தது? கிழக்கை நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் புரண்டு ஓடி இருக்குது அப்படின்னு. பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. பலிபீடத்துக்கு தெற்கே என்ன பண்ணதான்? பாய்ந்தது. அந்த நதி எங்கிருந்து வந்த நதியா? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற நதி. அந்த தண்ணீர் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, அவர் பலிபீடத்திலிருந்து பாய்ந்து போகிற தண்ணீரா இருக்கிறது.
அது வடக்கே வாசல் வழியா என்ன பண்ணுது, புரண்டு ஓட பண்ணுகிற தண்ணீரா இருக்கிறது, புரண்டு ஓடுகிற தண்ணீரா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ வெளியே போ, வெளியே போ, நூலை பிடிச்சிக்கிட்டு வெளியே போ. எவ்வளவு போ சொல்ற, 1000 அடி 1000 அடி தாண்டி என்ன பண்ண போ, 1000 பிள்ளைங்க தாண்டி போ. போன உடனே அங்க நில்லுன்றார், போயிட்டு அங்க நில்லுன்றார். அப்போ அந்த தண்ணீர் எனக்கு கணுக்கால் அளவுல இருந்தான். அவனுக்கு இருந்துதான் கணுக்கால் அளவு இருந்துதான். அப்போ அப்படி இருக்கும்போது ஓகே, திருப்பி இன்னொரு 1000 முழம் போ. அப்போ முழங்கால் அளவு திரும்பி இன்னொரு 1000 முழம் போ. இடுப்பு அளவா வந்தது. திரும்பி இன்னொரு 1000 முழம் போ அப்படின்றாரு. நீந்து கூட முடியாத அளவுக்கு தண்ணீர் இருந்தது. 4 இடத்துல பேசப்படுகிறது. 4 விதமான சபைகளை குறித்து பேசப்படுகிறது. 4 விதமான ஜனங்களை குறித்து பேசப்படுகிறது. நதி ஒன்றுதான், அவருடைய பலிபீடத்திலிருந்து வருகிற நதி ஒன்றுதான். ஆனால் பாய்கிற இடம் வெவ்வேறாய் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற நபர்கள் வெவ்வேறாய் இருக்கிறார்கள். கணுக்கால் அளவு நிறைந்திருக்கிற இடத்துல எந்த ஒரு பச்சை பசங்க இல்லை, எந்த ஒரு நன்மையும் அதுல இருந்து வரல. அப்படியே போகிறது, போய்கிட்டே இருக்குது. அதுல எந்த அது தண்ணி தேங்கி உயர்கிற நிலைமை அந்த இடத்துல இல்லை. இருக்குதா? ஏதாவது அங்கதான் பச்சை பசங்க இருக்குதா? இல்ல. போகிற தண்ணி போய்கிட்டே இருக்குது. அதனால கணுக்கால் அளவு தான் இருக்கு. வார்த்தை கேட்கிறவர்கள் அப்படியே என்ன பண்றாங்க, விட்டு விடுகிறவர்களா இருக்கிறாங்க. அதை தக்க வைத்துக் கொள்றதுக்கு முடிய மாட்டேங்குது. தேவட வசனத்தை, தேவட பிரசனத்தை அவங்க என்ன பண்ண அனுபவிக்க முடிய மாட்டேங்குது. அப்படியே என்ன பண்றாங்க, அந்த நதியை அடிச்சுட்டு போற மாதிரி என்ன பண்ணுது, தண்ணி என்ன பண்ண போயிட்டே இருக்குது, நிரம்பவே மாட்டேங்குது. அப்படிப்பட்ட நிலைதான், அப்படிப்பட்ட சபையின் நிலைதான் என்ன பேசப்படுகிறது. அடித்துக் கொண்டு போகுது, ஒன்றுமில்லாமல் போகுது. அது எந்த நன்மையும் வரல. அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்குது. இன்னும் போ, இன்னும் 1000 மரம் போ அப்படின்னு தான் சொல்றாங்க. அங்க நில்லுப்பா அப்படின்னு நாங்க சொல்லல. ஏன்னா கேட்கறதுக்கு மனது இல்லை. தேவனோட பிரசனத்தை அனுபவிக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. திரும்பி சொல்றேன், இன்னொரு 1000 இன்னொரு 1000. இங்க முழங்கால் அளவு. ஓகே, இந்த ஆட்கள் கொஞ்சம் விதமான கொஞ்சம் கேட்கிறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் தக்க வைக்க முடியுது. ஆனாலும் சில காரியங்கள் சோம்பேறித்தனம், சோம்பல் வருது. சில பேர் என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க, ஆனா நிலைத்திருக்க முடிய மாட்டேங்குது. முதல்ல தக்க வைத்துக் கொள்ள முடிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. தேவனோட வசனத்தை அனுபவிக்க முடியல. 2வது காரியம், அதுல வசனத்துல நிலைத்திருக்க முடிய மாட்டேங்குது. அவரிலே நிலைத்திருக்க முடிய மாட்டேங்குது. ஏதோ போகுது. இப்படி முழங்கால் அளவுல ஒரு நதியில போய் நின்றீங்கன்னா அந்த மீன் பிடிக்க முடியுமா? அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஒரு அடை போடுவாங்க, அணை மாதிரி கட்டுவாங்க. நான் அந்த மீன் பிடிக்கிற பார்த்தேன். என்ன பண்ணுவாங்க, முழங்கால இருக்கிற அளவு தண்ணியில அணைய போடுவாங்க. ஏன்னா போற தண்ணி போற வழியே மீன் என்ன பண்ணும், அடிச்சுட்டு போயிடும். மீன் அடிச்சுட்டு போகாத அளவுக்கு அணை கட்டி
அதை ஓரளவுக்கு அந்த தண்ணி என்ன பண்ணுவாங்க, உயர்த்துவாங்க. இந்த அளவுக்கு இடுப்பு அளவுக்கு அதை என்ன பண்ணுவாங்க, உயர்த்துவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அதை குடிப்பாங்க. அந்த தேங்கி இருக்க இடத்துல மாத்திரம் தான் என்ன பண்ணுவாங்க, மீனை குடிப்பாங்க. இப்படியாவது மாட்டுதே அப்படின்னு குடிப்பாங்க. அந்த நிலைமை நம்ம சபைக்கு ஆயிடக்கூடாது. எந்த சபைக்கு அந்த நிலைமை ஆயிடும். இப்படியாவது தேங்கி இருக்கிற ஆட்களை பிடிச்சிக்கலாம், இப்படியாவது இது பண்ணிக்கலாம், இப்படியாவது ஆத்மாவை பரவாயில்ல சேர்க்கலாம். என் நிலைமை அப்படி ஆகிக்கிறாரு. ஏன் அந்த நேரத்தில் அப்படிதான் இருக்குது, எல்லாரோட நிலைமை அப்படிதான் இருக்குது. இப்படியாவது இதெல்லாம் செய்யலாமா, இப்படியாவது ஏதாவது இது பண்ணலாமா, இப்படியாவது ஆதாயப்படுத்தலாமா. நிலைமை மோசமாயிட்டு தான் இருக்குது, வச்சு போயிட்டு தான் இருக்குது, உயர மாட்டேங்குது. ஆசீர்வாதம் எங்கிருந்து வரணும், பலிபீடத்திலிருந்து நதி வந்துடுது, பலிபீடத்திலிருந்து வருகிறது. அது நம்மளால நீச்சல் அடிக்க கூட முடியாத அளவுக்கு இருக்க வேண்டியது நம்ம எந்த நிலைமையில் இருக்குமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்தது இடுப்பளவு தானே, அடுத்தது இடுப்பளவு. நாங்க வாசிங்க, நாங்க வாசிக்க வாசிங்க. 1000 முழம் வந்து இடுப்பளவா இருந்தது. அதையும் என்ன பண்றாங்க, அதிகமா இது பண்ணல, இடுப்பளவா இருந்தது. இன்னும் கொஞ்சம் போ, திருப்பி ஆண்டு சொல்ற, இன்னும் 1000 முழம் போ, இன்னும் 1000 முழம் போ. அங்க எனக்கு அவர் சொல்றாரு, இசைக்கியல் சொல்றாரு, என்னால நீந்த கூட முடியல. ஐயா வந்து இதை வச்சு பாட்டே இருக்கு. கண்காலு போராதையா, முழங்காலு போராதையா, கண்காலு போராதையா, முழங்காலு போராதையா, நீதி நீதி முழுகணுமே, நீதி நீதி முழுகணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, பற்றாத ஜீவ ஜீவ தண்ணீர் யார் சொல்றாரு, ஆவியானவர் குறித்து பேசுறாரு. ஆவியானவர் தான் இந்த வற்றாத நதியா இருக்கிறார். பாட்டெல்லாம் பாடணும், அந்த குணத்து பாடி இருக்கிறோமா இத்தனை வருஷமா, இதை பத்தி உண்மை அறிந்திருக்கிறோமா? எத்தனை பேருக்கு தெரியும் இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு? அதை சொல்லாதனால தெரியல. நம்முடைய நிலைமையை குறித்துதான் இல்ல பேசப்படுகிறது. நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம்? அவட பிரசனத்துல மிதந்து மிதந்து ஊழ்கி மகிழ்ச்சியா இருக்கிறோமா? அந்த நன்மையை நம்ம புசிக்கிறோமா? இல்ல அடிச்சுட்டு போற ஆற்றை போல இருக்கிறோமா? நிலையா இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா? நம்ம அதான் நிலையில்லாத வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படி நம்ம முடிப்பட்ட போல இருக்கு. அதனால ஆசீர்வாதம் வரல. அந்த ஏன் இதுக்கு மாத்திரம் ஃபோக்கஸ் பண்றாரு? கடைசியான பகுதிக்கு மாத்திரம் நல்ல ஃபோக்கஸா அவங்க பேசுற காரியம் என்னன்னா, அங்க என்னால நிக்க கூட முடியலப்பா. அவர் சொல்ற, என்னால நிக்க கூட முடியல. என்ன அந்த அளவுக்கு தண்ணி ஆழமா இருக்குது, ஆழமா இருக்குது. பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரு, நதி ஓரமா நடக்க வைக்கிறார். இப்ப பாருப்பா, என்னப்பா பாக்குற? இப்ப பாரு, சுத்தி சுத்தி பாரு, என்ன பாக்குற? அங்க பாக்குற காரியத்துல எல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்குது, பச்சை பச்சைன்னு இருக்குது. குசிப்புக்கு அந்த தண்ணியில எல்லாம் என்னது நல்லா இருக்குது, ஆரோக்கியமா இருக்குது. அதுல இருந்து அவங்க வாழ்கிற ஜீவ ஜந்துக்கள் எங்க வாழ்கிறாங்க?
நிறைய தண்ணி இருக்கிறதுலதான் மிருகம் வருது. அந்த குறைஞ்ச இடத்துல இருக்குதா? ஏன்னா நிறைய இடத்துல அது 9ஆம் வசனம் வாசிங்க. சம்பவித்தது என்னவென்றால் அந்த இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்க ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். ஏன்னா இது வந்து கிழக்கே வந்த தண்ணி, வடக்கே போகிற தண்ணி, அது எங்க போய் கடல்ல போய் சேர்கிறது. அப்போ அந்த கடல்ல போய் சேர்றதுக்கு முன்பாக நிறைய அதிகமா தேங்கி இருக்கிறதுனால அந்த இடம் செழிப்பா இருக்குது. அங்க எல்லா ஜீவராசிகளும் வந்து அந்த தண்ணீர் என்ன பண்ணுது, குடிச்சுக்கு அதுல வந்து இழைப்பாடு இருக்கிறது. அங்க வந்தபடினா ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை ஆரோக்கியப்பட்டு என்ன பண்ணுமா, பிழைக்கணும். ஆரோக்கியமா இருக்குமா நம்ம லைஃப். ஆவியானவர் நமக்குள்ளால இருந்தாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். தண்ணீரை குறித்து பேசுனா ஆவியானவர் குறித்து பேசுறார். அவர் பிரசனத்தை குறித்து பேசுகிறார். அவர் எனக்குள்ளால இருந்தாதான் நான் ஆரோக்கியமா இருக்க முடியும். அல்லேலூயா. புரியுதா? உங்களுக்குள்ளால ஆவியானவர் இருந்தாருன்னா நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. உங்க லைஃப் ஆரோக்கியமா இருக்கும். உங்க வாழ்க்கை, உங்க எதிர்காலம் ஆரோக்கியமா இருக்கும். அதுல நீங்க பிழைப்பீங்கள். அப்பொழுது எங்கே துவங்கி மீன் பிடிக்கிறவர்கள் அப்ப பாத்துங்க, அங்க கணுக்கால அளவு இருந்த இடத்துல வலையை விற்கல, முழங்கால் அளவு இருந்த இடத்துல வலைய விற்கல, விற்பளவு இருந்த கூட என்ன பண்ணல, வலைய விற்கல. நீந்த கூடாத இடத்துல தான் வந்து என்ன பண்றாங்க, வலைய விரிக்கிறாங்க. ஆழமா இருக்கிற இடத்துலதான் மீன் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஹலோ, ஆத்மாக்களை அங்கதான் அதிகமா சேகரிக்க முடியும். மீன் அங்கதான் அதிகமா நல்லதா இருக்கும், புசிப்புக்கு நல்லதா இருக்கும். நிறைய மீன் கிடைக்கும், பெரிய பெரிய மீன் கிடைக்கும். நம்ம சின்னதா இது பண்ற இடத்துல சின்ன மீன் தான் மாட்டோம். பெரிய மீன் மாட்டுறது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். ஆனா ஆழமா இடத்துல போய் போட்டோம்னா எல்லாம் நம்ம கிடைக்காத மீன் கூட என்ன பண்ணும், கிடைக்கும். எதிர்பாராத மீன் கூட என்ன பண்ணும், மாட்டோம். வலையை வீச பழகுங்க, வலையை வீச பழகுங்க. ஒருத்தர் மாத்திரம் வரல, ஒரு சாரார் மாத்திரம் வரல, எங்க இருந்து தோல்வி எல்லா இடத்துலயும் அங்கதான் வந்து ஆழத்துல வந்து என்ன பண்றாங்க, மீனை பிடிக்கிறதுக்கு வலைய வீசுறாங்க. அதனமா போட்டுது. ஒரு ஒரு கட்டத்துல எல்லாரும் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க, மீனை பிடிக்க வராங்க. அது வசனம் வாசிப்போம். ஸ்தலமா இருக்கும். அதன் மச்சங்கள் அதோ பல ஜாதியும் மகா ஏராளமா இருக்கும். ஏன்னா அந்த அது வந்து நதி வந்து எங்க போய் கலக்குது, கடல்ல தான் போய் கலக்குது. ஏன்னா ஆழமா இருக்க இடத்துல கடல்ல இருந்து கூட என்ன பண்ணுவோம், வந்து அந்த நதியில வரும். அந்த மீன்கள் அங்கேயும் வந்து ஜாயின் ஆயிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு இது. ஏன்னா நல்ல இடத்துலதான், நல்ல இடத்துல மழை வலை வீசினா நல்ல மீன்கள் என்ன பண்ணும், கிடைக்கும். ஆனாலும் அதனுடைய உடையான பள்ளங்களும் ஆரோக்கியமாக அதோ. ஏன்னா எப்படிதான் எழுதுகிறா தெரியல. இன்னும் ஒரு பாட்டு பள்ளிகளெல்லாம் மலைகள் குன்றுகள் கல்விகளை கோணலானவை கரடானவை. ஏன்னா பள்ளத்துல சேருகிற காரியம், பள்ளத்துல வந்து எதுவுமே
ஒரு பள்ளமான இடத்துல சேர்ற உப்பு வந்து கடல்ல அடிக்கிற அலை வந்து என்ன பண்ணும், உப்பு வந்து அடிச்சு அதை ஒரு பள்ளத்துல உப்பு தான் என்ன பண்ணும், நிரப்பும். அதுல வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பள்ளத்தை நோண்டி அதில் என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிக்க மாட்டாங்க, ஆழத்துல போவாங்க. கடல்ல போனா கூட என்ன பண்ணுவாங்க, ஆழத்துல தான் போவாங்க. அப்புறம் ஒரு சில இடத்துல நிறைய எல்லாம் நல்ல ஆழமா இருக்கிறதுல என்ன பண்ணுவாங்க, வழியை போடுவாங்க. எல்லாம் சும்மா சாதாரணமா அவங்க பழம் ஓட்டி அதுல வலையை என்ன பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க, அதை அப்படியே விட்டு விடுவாங்க. நதியோரமாய் அது இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்பதான சகல விருட்சங்களும் வளரும். அவர் இலைகள் நீங்க கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் சுவையா இருக்கு. எந்த இடத்துல அவர் இருக்கிறாரோ அந்த இடம் நிறைஞ்சிருக்கிறாரோ, நிறைஞ்சிருக்கிறார். எங்க நிறைஞ்சிருக்கிறாரோ அந்த இடம் என்ன பண்ணும், சுவையா இருக்கும். அல்லேலூயா. வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் அவைகள் கனிகள் கெடுவதும் இல்லை. அல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய காரியங்கள் கெட்டு போகிறது இல்லை. ஆவியானவர் உங்களுக்குள்ளார இருந்தால் உங்களுக்குள்ளாரே உள்ள ஏற்படுகிற கனிகள் கெட்டு போகிறது கிடையாது. ஆவின் கனிகள் குறித்து தெரியும், அந்த கனிகள் கெட்டு போகவே போகாது. கெட்டு போகாதுன்னா அது உங்களுக்குள்ளார இருக்கிற பாவம் அதை என்ன பண்ணாது, கெட்டு போக வைக்காது. ஆவியானவர் இருந்தான்னா இந்த பாவங்கள் இந்த கனிகளை மேற்கொள்ளாது, உங்களை அது மேற்கொள்ளாது. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதிதாக. இந்த இடத்துல எப்படி இருக்குமா, உண்மையான வளர்ச்சி அடைகிற ஒரு ஸ்தலம், ஒரு இடம் எப்படி தெரியுமா இருக்கும், மாதந்தோறும் கனி கொடுக்கணும். மாதந்தோறும் நீங்க இந்த அதே பார்த்த கனி தான் என்னது இருக்குது. ஒரு கனியை அப்படியே விட்டுட்டோம்னா புரியுதா சொல்ல வந்து பறிக்காம பழுத்து போய் இல்லைன்னா ஒன்று அதுவே தாங்க கீழே விடும், கீழே விழுந்து அழுகி போயிடும். இன்னொன்று அட்லீஸ்ட் யாராவது பிச்சு அதை பயன்படுத்தணும், நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்தணும். நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம் தெரியாது. ஆனா புது கனிகள் அப்போ நம்ம நிலைமை அதான். புது கனிகள் கொடுக்க முடியாது, மாதத்தோறும் புது கனிகள் கொடுக்கணும். மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கணும். நிலைமையை பாருங்க, நம்ம சபையோட நிலைமையை பாருங்க. அப்போ நம்ம எந்த தண்ணீரில் நம்ம மீனை பிடிக்க நம்ம ஏன் பிடிக்க ஆரம்பிக்கல, எதுவுமே பண்ணல, தனியை கொடுக்கலன்னு அர்த்தம். அவைகளின் கனி புசிப்புக்கும் அவை விலைகள் அவிழ்க்கத்துக்கும் ஆடுவைகள். அல்லேலூயா. அப்போ எல்லா விதத்திலையும், ஏன்னா அந்த இலைகள் நம்ம மருந்தா இருக்கலாம், இலைகள் எல்லாம் அதான் அழுத்தத்துக்கு சொல்லும்போது மருந்து நமக்கு அது பிரயோஜனப்படுத்துது. இலைகள்லாம் என்னது மருந்தா மாறுது. கனிகள் நல்லா புதுசு புதுசாக இருக்கு. ஒன்று சாப்பிடணும், இன்னும் அட்லீஸ்ட் வந்து மருந்தாவாது பிரயோஜனமாக இருக்கணும். எதுக்குமே பிரயோஜனப்படலைன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், வெட்டுஞ்சு அத்தியில போடுன்ற நம்ம நிலைமை அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. இல்லையா? நம் நிலைமை அந்த நிலைமையா மாறிட கூடாது. ஏன்னா யோவான் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல நிக்கோதேமு கிட்ட சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
ஜலத்தினாலும் ஆவினாலும் இப்ப சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டார். ரெண்டுத்திலையும் பிறவணும். அதை பிறக்கலன்னா தேவ ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. மோசே காலகட்டத்தில் நிறைய தண்ணீரை வைத்து நிறைய காரியங்கள் அற்புதத்தை செஞ்சார். இந்த தண்ணீரை ரத்தமா மாத்தினாரு. ரத்தமா மாத்தினாரா இல்லையா? செங்கடலை ரெண்டா பிளந்தாரு. கல்ல இருந்து தண்ணீரை பாறையில இருந்து தப்பாறையில தண்ணீரை வர வச்சார். ஒண்ணு இல்லை, 2 முறை 2 முறை வர வச்சாரு. மாற நீர் என்ன பண்றாரு? மறுபடியுமா மாத்துறாரு. தேவையை சந்திக்கிறார். அல்லேலூயா. தேவையை சந்திக்கிறார். குறைவு இருக்காது. நம்ம எப்படி பண்ணுவோம், எங்கிருந்து பண்ணுவோம், என்ன செய்வோம் நம்ம யோசிக்கிறது நிப்பாட்டிட்டு செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு இறங்கினாதான் ஆண்டவர் தரம் அங்க இருக்கும். விசுவாசத்துல இறங்கினாதான் அங்க என்ன பண்றாரு? இருக்கிறாரு. நம்ம மூழ்கி விட மாட்டோம். ஆண்டு தரம் நம்மோடு இருக்கும். நம்மளை பாதுகாக்கும். ஏன்னா அவரோட அபிஷேகம் என் மேல இருக்குது. என்னை ஊற்றுகிறார், அபிஷேகிக்கிறார். இல்லையா? என்னை அபிஷேகிக்கிறார், அறிவூட்டுகிறார். அபிஷேகம் பண்றதுன்னா அது மாத்திரம் இல்ல, அபிஷேகம் மட்டும் அப்படி பண்றது இல்ல, என்னை எனக்கு அறிவூட்டுகிறார். இஸ் என்லைட்டிங் மீ. போதிக்கிறார், எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். இல்லையா? வாரம் உங்களுக்கு என்ன பண்ற? நான் மெசேஜ் கொடுக்குறேன், உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? கற்றுக் கொடுக்குறேன், உங்களுக்கு போதிக்கிறேன். சும்மா மெசேஜ் ஏதோ சொல்லணுமே, செய்தி சொல்லிட்டு போனோமே இல்ல. எனக்கு அப்படி விட்டுட்டு போன முடியும், என்னால முடியும். ஏதோ சொல்றேன் சொல்லி கிளம்பிட்டு நான் சொல்லிட்டு போயிட முடியும் இல்ல. உங்களுக்கு போதிக்கிறது எதுக்காக? இவ்வளவு நேரம் மெனக்கெட்டு 1 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் போதிக்கிறது எதுக்காக? அது இருந்து நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளணும், அதை கடைபிடிக்கணும். அதை கடைபிடிச்சா அதுக்கு நன்மை நீங்க என்ன பண்ணுவீங்க? புசிப்பீங்க. அதை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கீங்களா தெரியல. இசைக்கல அது இப்ப அது நீங்க அந்த பகுதியை நீங்க விட்டுறாதீங்க. அது அடையாளப்படுத்துவீங்க. உங்க நிலை எந்த நிலையே இருக்கு, நீங்க அதை திருப்பி நீங்க வாசிச்சு பாருங்க. வாசிக்கும் போது உங்க நிலை என்னன்னு நீங்க அறிவீர்கள். நீங்க எந்த நிலையில இருக்கீங்க, நம்ம சபை எந்த நிலையில இருக்குது, ஏன் அப்படி இருக்குது, எங்க நம்ம விழுந்து போனோம் என்று புரியும். நிறைய நேரத்துல நான் சொன்ன நேரத்துல வந்து சரியான தெரிவித்த ஒரு அலெக்சாண்டர் ஆண்டுக்குள்ளாக அடைந்தார். கேன்சர் வந்து நான் டெல்லிக்கு போயிருந்தேன். அங்கே ஆர்சி சர்ச்செல்லாம் வச்சுருந்தாங்க. நான் நிறைய சர்ச்சுக்கு நான் நிறைய விதமான டினாமினேஷன் சர்ச்சஸ் எல்லாம் போயிருக்கேன். ஆனால் நான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருக்கேன். ஆனால் வந்து ஒரு சாரம் இல்லாத ஒரு இதுவாக இருக்கும், தனியாக இருக்கும். ஒரு ரோபோட் மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க இதை பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க. எந்திக்கணும் காரணம், எந்திக்கணும் உட்காரணும், 1 நிமிஷத்துக்கு எந்திக்கணும், அப்புறம் திருப்பி என்ன பண்ணணும் உட்காரணும். அவங்க அது டைம் 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 அது எனக்கு அது ரொம்ப இதுவாக இருக்கும். முன்னாடி ஏன் இது பண்ணுறாங்க வீட்டுக்கு நான் இன்டர்நெட்டில் நான் ஆர்சி சர்ச்சில் போயிட்டு நான் உட்காந்து அவங்க அந்த ஃபியூனரல் சர்வீஸ் எப்படி நடத்துகிறாங்க, சரி எனக்கு ஒரு அனுபவமாக அவங்க ஆர்சியில் எப்படி நடத்துகிறாங்க இப்படிலாம் சொன்னேன். நான் இது வரைக்கும் நான் அப்படி ஒரு தேவ பிரசனத்தை நான் உணர்ந்ததே கிடையாது.
அந்த அமைதியில ஆண்டோட பிரச்சனை இருந்தது. அமைதியா நடத்துறாங்க. ஏன்னா காய்ச்சி குச்சி இது பண்ணிட்டு கத்திட்டு நம்ம ஆட்கள்லாம் அந்த ஒரு கச்சபச்சா இல்லை, ஒரு அமைதியை நான் உணர்ந்தேன். அமைதியில் தேவ பிரச்சனை அங்கே இறந்துச்சுமா. அதுவும் ஆசி சர்ச்சில் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையா எந்த இடத்துல கூடுறாங்களோ, எந்த நிலையில கூடாங்களோ அங்க இருக்கிறாரு அவரு. அவர் பிரச்சனை எப்பவுமே எங்க போகலாமா, அவருக்கு தான் இருக்கிறாரு. நம்ம உணராம இருக்கிறோம். அந்த உணர்வுடையவர்களா இருக்குன்னா லிட்டரலா பாருங்க, அவங்க அந்த இதெல்லாம் ரிச்சுவல் எல்லாம் பண்ணாங்க, அவங்க அது எங்களுக்கு இதெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அவங்க பாடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, அது அமைதியா ஆண்டு என்ன பண்றாரு, இருக்கிறாரு, அங்க இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். ஆவியோட பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்குங்க. அது மரணத்திலையும் ஃபியூனரல் சர்வீஸ்லயும் இருக்கும், முடிவுலையும் இருக்கும். வாழ்க்கை ஆரம்பத்திலையும் இருக்கும், நம்ம வாழ்க்கையோட முடிவுலையும் அவர் அங்க இருக்கிறார், எங்கேயும் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் அவரே இருக்கிறார். நீங்கள் அவரை உணர்கிறீர்களா? நீங்கள் அவரை முதல்ல அறிந்திருக்கிறீர்களா? அவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார், உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அறிவுட்டு இருக்கிறார், அதெல்லாம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா சங்கீதம் 23 சொல்றாரு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகப்படுத்தி என் பாத்திரம் இறங்கி வலிக்குதாங்க, இறங்கி வலிக்குதாங்க. இடம் கொள்ள போகாத மட்டும் இருக்குது, ஆசீர்வாதத்தை வச்சிக்கப்படுற எங்க அது அபிஷேகம்? நாம் பெற்ற அபிஷேகம் நீங்க எங்கே இருக்கு எனக்கே தெரியல பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அபிஷேகத்தை எங்க தேடணும்னு பாக்குறீங்களா? நிலைமை அப்படிதான் இருக்கு. நம்ம சபை முந்தி இருந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிற நிலைமையை யோசிச்சு பாருங்க. நிசாரம் நிர்விசாரம், அப்படி இருந்ததுன்னா ஏன் பாஸ்டர் கேட்கவா போறாரு? பாஸ்டர் கேட்கவா போறாரு? விசாரம் நிர்விசாரம் எப்போ போகுதோ அப்போ கழிச்சு வரும். அந்த அபிஷேகம், உன் தலைமையில வைத்த அபிஷேகம் வெளிப்படும், கண்டிப்பாக வெளிப்படும். ஏன்னா கடைசியாக நிறைய நேரத்தில் நம்ம அறியப்படாமல் இருக்கதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆண்டு சொல்ற, உங்களுக்கு நான் அறிவுட்டுக்கிறேன்ப்பா, உங்களுக்கு நான் போதிக்கிறேன்ப்பா, நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேளுங்கப்பா அப்படின்னு திரும்பி திரும்பி என்ன பண்றாரு, உங்களுக்கு சொல்லுகிறாரு. ஆனா கொஞ்சம் மரமண்டைக்கு ஏற மாட்டேங்குது அப்படின்னு தான் இருக்குது. நிலைமை அப்படிதான் இருக்கு, கஷ்டமா இருக்குது. நான் கடினமா கூட போதிக்கலையே, தாலாட்டு பாடுறேன். என்னோட மெசேஜ் எல்லாருக்கும் தாலாட்டு பாடுறதா இருக்குது. நிறைய பேருக்கு தூங்கிடுறாங்க, அதாவது சொல்றேன், தாலாட்டு பாடுற மாதிரி தான் இருக்குது. நான் ஆடிதான் சொல்றேன். எல்லாம் நான் இனிமேல் நான் மெசேஜ் எல்லாம் கடிந்து கொள்ற மாதிரி கொடுக்கும் போது இருக்கு. அவங்களுக்கு எல்லா காரணம் சொல்ற காரணம் என்னன்னா, கேளுங்க, வாழ்க்கையை மாற்றிக்கோங்க, உங்க தரத்தை மாற்றிக்கோங்க, நிலைமையை மாற்றிக்கோங்க, உங்க வேலை ஸ்தலத்துல உயர்ந்த பெற்றுக்கொள்ளுங்க, எல்லாவற்றும் நல்லா இருங்க. எனக்கு அதுதான் வேணும். உங்கள் மேல் வைத்த அபிஷேகத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? யோசிப்பாரு. உங்கள் மேல் தேவன் வைத்த அபிஷேகத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஏன்னா
அந்த அபிஷேகத்தை நீங்கள் அறிஞ்சீங்கன்னா இப்போ வாசிக்கிற வசனம் உங்களுக்கு புரியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தோம் முடிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் வாசிங்க. பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று ஹலோ சகலத்தையும் அறியப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? அப்பனா நீங்க தேவ பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றவரா இருக்கிறீர்கள். அவராலே நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை அபிஷேகித்திருக்கிறாரா? அபிஷேகித்திருக்கிறாரா? என்னப்பா தோத்து போயிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கீங்களாமா? உங்க தேவ அபிஷேகம் மேல இருக்கிறாங்க. டவுட்டா இருக்கா? இல்லைன்னா தோற்றம் நீங்கள் எல்லாத்தையும் மதித்தவர்களா இருக்கீங்கிறார். அவர் என்னெல்லாம் காரியங்கள் உங்களுக்கு போதிக்கிறாரோ அது உங்களுக்கு மண்ணில் புரியும். என்னெல்லாம் பேச வராரோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? புரியும். நீங்கள் எல்லாத்தையும் மதித்தவர்களா இருக்கிறீர்கள்ன்றார். எப்போ நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவா இருந்தால் மாற்றம்தான். ஒன்று மொத்தம் 4 காரியம் நம்ம பண்ணோம் இல்லையா? 4 விதமான காரியங்களை நமக்கு வெளிப்படுகிறார். முதல்ல அது காற்றாய் நமக்கு என்ன பண்ணாரு? நமக்கு வெளிப்பட்டாரு. நம்முடைய சுவாசத்தில் அவர் கலந்திருக்கிறாரு. 2வது தண்ணீராய் நமக்குள்ளார பாய்கிறார். எண்ணெயால் நமக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். எல்லாவற்றும் நம்மோடு நம்மளோட ஒவ்வொரு விதமாக நமக்கு வெளிப்படுகிறார். ஒவ்வொரு விதமாக நம்மளோட கலந்திருக்கிறார். அதனால தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்போது அவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு இல்லையா? தாவீதை ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு. அப்போ உடனே அவர் ராஜா ஆயிட்டாரா? இல்லை. ஆனா உள்ள தேவ அபிஷேகம் பண்ணப்பட்ட இருந்ததுனால, தேவ அபிஷேகம் அவர் மேல இருந்ததுனால வளர்ந்த காரியம் நிறைய செஞ்சார். ஒரு ராஜாக்கு கீழே தான் அவர் என்ன பண்ணாரு? ரொம்ப வருஷமா வேலை செஞ்சிருந்தார். சவுல் தேவன் முன்பாக அபிஷேகம் பண்ண சவுல் ராஜா கீழே தான் என்ன பண்ணாரு? இருந்தாரு. ஆனா சவுல் ராஜாக்கு தாவீது தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டது தெரியாது. ஆனா தெரிய வந்தபோது இவன் எடுத்துக்கலாம். சவுல் ராஜா நினைச்சிருந்தா ஒண்ணும் இல்லாம பண்ணியிருக்க முடியும். நிறைய வாய்ப்பு கிடைச்சது நடுவில். ஆனா இல்ல, என் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல நான் கை வைக்க கூடாது. அந்த வல்லமை ஒவ்வொருத்தரும் உங்க தேவன் நம்ம வைத்த அபிஷேகம், அப்படிப்பட்ட அபிஷேகம் யாவனும் கை வைக்க முடியாது. அப்பேற்பட்ட பாதுகாப்பு நமக்கு கொடுக்குறாரு. அதே பாதுகாப்பு நிறைய பேருக்கு தேவை. நீங்க உங்களுக்கு பாதுகாப்பு நீங்க இருக்கிறீங்க, அழகா இருக்கீங்க. நிறைய பேர் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை அழிஞ்சு கொண்டு போயிடுச்சு. அந்த ஆத்மா அழிஞ்சு போயிட்டு இருக்குது. அந்த ஆத்மாவும் நமக்குள்ள வரணும். அந்த ஆத்மா அவருக்கு அண்டைக்குள்ள வரணும். அவங்க பாதுகாப்புக்குள்ளால வரணும். அதுக்கு நம்ம வலைய போடணும். வலைய போட ஆரம்பிக்கணும். எந்த இடத்துல வலைய போடணும் உங்களுக்கு தெரியும். கணுக்கால் அளவில் போடுறீங்களா? முழங்கால் அளவில் போட முடியுங்களா? கணுக்க அப்புறம் இடுப்பு அளவில் போடுறீங்களா? நீங்க கூடாத அளவு இடத்துல என்ன பண்ணுறீங்க? ஆழமான இடத்துல போடுறீங்களா? அது உங்க கையில தான் இருக்குது. போடுறது உங்க கையில தான். சொல்ல வேண்டியது என் கடமை, செய்ய வேண்டியது உங்க கடமை. செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், இருக்கவங்களுக்கு ஆசீர்வாதமும் மாறுவீங்க. எல்லாவற்றுக்கும் நீங்க என்ன பண்ணுறீங்க? உயர்வீங்க. செய்யாதனா எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு லாஸே இல்லை. அல்லேலூயா. நான் செய்யறது நான் செய்யறேன். நான் சொல்றது நான் செய்யாம நான் சொன்னா அது ஏமாத்தம். நான் செய்யறத நான் செய்யறேன். நீங்க செய்யறத நீங்க செய்யுங்க. ஆண்டு சொல்லுங்க, நீங்க கேளுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெறுங்க. ஆசீர்வாதம் வெள்ளப்படுங்க. ஸ்தோத்திரம். வெள்ளப்படுங்க. ஸ்தோத்திரமாக இருக்கிறோம். எல்லாருமே கேட்ட சத்தியத்தின்படியாக இந்த வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளும்படியாக நீதித்துறை பாராட்டுங்க. இந்த காரம் நீங்கள் மேல் இருப்பதாக அது ஒவ்வொருத்தருமே இருப்பதாக
இந்த காரியம் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. கேட்ட சத்தியத்தின்படியாக இந்த வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளுங்க பாராட்டுங்க. ஒவ்வொருத்தர் மேலும் உங்களை அபிஷேகம் இருப்பதாக. ஆண்டவரே, நதியாய் எங்கள் உள்ளாத நீங்கள் பாய்ந்து செல்லுங்க. ஆண்டவரே, எந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரே வலையை வீசுகிறோம் என்பது நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவீங்க. சரியான இடத்துல நாங்கள் வீச முடியாது தேவைப்படுகிறேன். அன்று பேருக்கு வலையை வீசி ராமுழுது கஷ்டப்பட்டார் ஆண்டவர். ஒரு மீன் அகப்படலை. ஆனா நீ போப்பா, அது ஆளுக்கு போ, வலை வீசு, வலது பக்கத்துல வலை வீசு, ரைட் சைடு, த்ரோ ஆன் தி ரைட் சைடு, கரெக்டான இடத்துல வீசு, நான் சொல்ற இடத்துல வீசு அப்படின்னு இடம் கொள்ளா போகாத அளவுக்கு மீன்களை நடத்துறீங்க. அதுக்கு ஏற்றபடி எங்களுக்கு அதுக்கு நாங்கள் அதுவே சரியான இடத்துல நாங்கள் எங்கள் வலையை வீச முடியாது. எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஏற்ற ஞானத்தையும் பலத்தை நீ கட்டளையிடுங்க. இன்னும் நிறைய ஆத்மாக்கள் எங்களுக்கு தாங்க. இருக்கிறது தோய்ந்து போகாதபடி உங்களுடைய அபிஷேகம் அவங்க உள்ளத்துல கிரியை செய்வதாக. இன்னும் அதிகமான தாழ்ந்துகளால நிரப்புங்க. இன்னும் அதிகமான கனிகளை கொடுத்தவர்களாய் மாற்றுங்க. இன்னும் அநேக காரியங்களே பயன்படும்படியாக நீர் அவர்களை மாற்றுங்க. இந்த சித்தம் மேலவோ இவர்கள் வாழ்க்கையை நீ செய்வீராக. இந்த சித்தத்துக்கு இவர்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த விக்ரவுட் எந்த காரணத்துக்காக, எந்த நோக்கத்துக்காக இந்த சென்னை மாநகரிலே வந்தது, அந்த காரணத்தை நிறைவேற்றி முடிப்பீராக. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பீடத்திற்கு முதல் நாம முன்பே என்று சொல்லியிருக்கீங்க. அதை நீ எங்களுக்கு செய்து முடிப்பீராக. அதை நீ செய்து முடிப்பீராக. இந்த சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டு, இந்த சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டு, யார் வேண்டாம் என்கிற சொல்லப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. பாவிகள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. குடிகாரன் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. விபச்சாரிகள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஒதுக்கப்பட்டவர்கள் வேணும் ஆண்டவரே. கொலைகாரன் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கொலைகாரன் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அவங்க எல்லாம் உங்களுடைய ராஜ்யத்தில் வரணும் ஆண்டவரே. அவங்களும் ஒரு ஆத்மா தான். அவங்களும் ஒரு ஆத்மா தான் ஆண்டவரே. எல்லாரும் அவங்க பார்வையில் விளையாட்டு சொல்ல இருக்கிறாங்க. இந்த சபை அப்படிப்பட்ட சபையா மாறணும். இந்த விக்ரவுட் சென்னை அப்படிப்பட்ட சபையா மாறணும். எல்லாருக்கும் தஞ்சம் கொடுக்கிற சபையா மாறணும். எல்லாரையும் அரவணைக்கிற சபையா மாறணும். எல்லாருக்கும் எல்லாரையும் தரம் தாழ்த்துகிற சபையா மாறக்கூடாது. எல்லாம் தரம் பார்க்கிற சபையா மாறக்கூடாது. மற்ற சபை போல எங்க சபை இருக்கக்கூடாது. எங்களை அளவு வேறு பிரித்தவர்களா மாற்றுங்க. வலை போடுகிறவர்களா எங்களை மாற்றுங்க. ஒவ்வொருத்தரும் வலை போடுகிறவங்களா மாற்றுங்க. அளவு கட்டி இழுக்கிறோம் ஆண்டவரை, கட்டி இழுக்கிறோம். தேவையானது வரணும். உலகத்துக்கு தேவைப்படாதது எங்களுக்கு வருத்தாங்க. தள்ளப்பட்ட கற்கள் தான் எனக்கு வேணும். அதனுடைய மூளைக்கல்லாய் மாறணும். மூளைக்கல்லாய் மாறணும். முக்கியமான கல்லா மாறணும். நாங்க அதை செய்யலனா இந்த கற்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க துதிக்கலனா இந்த கற்கள் எங்களை துதிக்கும் சொல்லியிருக்கீங்க. நாம நாமத்தை உடைக்கலனா இந்த கற்களை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கீங்க. அதை உணர்ந்து நாங்கள் எல்லா காலையும் செய்கிறே பார்க்கிறோம். இது பார்த்து ஒவ்வொருத்தரும் நான் சமர்ப்பிக்கிறேன். வாரம் முழுவதும் என்ன காரியம் வேண்டிக் கொள்கிறாரோ எல்லாத்தையும் நீங்க கட்டளையிடுங்க. தேவைகளை சரி கூட நடத்துங்க. இந்த நாள் இதைதான் நீ மாற்றுங்க. நீ கூட வழி நடத்துங்க. பெரிய காரியம் செய்யுங்க. பேசிக் நல்லதாவே ஆமே. ஆத்மாவே சத்ரே ஸ்தோத்ரி
என் முழுவதுமே அனுபவிச்சு சொல்லி ஆத்மாவே கதை சொல்லி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானம் சந்தோஷம் என்றும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரை மட்டும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.